ஹாய் ஹைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம போன கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச் பார்த்தோம். இந்த கிளாஸில் அதே ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். மறுபடியும் ஒரு தடவை ஃப்ளை ஸ்டிச் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நடுவில் த்ரெட் எடுத்துகிட்டு ரைட் சைடு அப்படியே இழுத்து ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட் போயிட்டு ஒரு லாக்கு, அப்புறம் ஒரு செயின். சரிங்களா? இப்படி தான் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இப்போது இதையே ஒரு லீஃபில் பண்ணுற மாதிரி. சரிங்களா? நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸ்னு. இப்போ ஒரு லீஃப் வரைஞ்சிருக்குமா? இப்போ பாருங்கள், நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம். இந்த கோட்டுக்கு நடுவில் இருந்து இப்போ த்ரெட் எடுக்க போகிறோம். நடுவில் வச்சுட்டு த்ரெட் எடுத்து மேலே, ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ரிட்டன் இழுத்து ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட் சைடு ஒரு லாக்கு, ரைட்டு சைடு போயிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட் ஒரு லாக்கு, ரைட்டு போயிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட் ஒரு லாக்கு, ரைட்டு போயிட்டு ஒரு லாக்கு. சரிங்களா? இதில் செயின் நான் நடுவில் சொல்லி கொடுத்துருப்பேன் ஃப்ளை ஸ்டிச்சில். இது ஃபில்லிங்கிறதால நம்ம அந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெஃப்ட்டு ஒரு லாக்கு, ரைட்டு ஒரு லாக்கு, அப்படியே போயிட்டு இழுத்துட்டு நடுவில் தான் லாக் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த லீஃபில் நான் ஃபில்லிங் கொடுக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் இல்லாமல் ஒரு ட்ரீ போட்டுக்கோங்க. ட்ரீயில் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பேர்டோ இல்லை எது வேணாலும் நீங்கள் இதை ஃபில்லிங் பண்ணலாம். இதுக்கு தான் ஃபில்லிங் பண்ணணும்னு கிடையாது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது சரிங்களா? ஸ்டிச்சு பாருங்கள், நடுவில் த்ரெட் எடுத்துருக்குமா, எடுத்துகிட்டு நான் ஒரு சின்ன லாக் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் நான் எப்போ லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். பாருங்கள், இப்போது அப்படியே நடுவில் ஒரு லாக் பண்ணிட்டேன்னா, இப்போது லெஃப்ட் எடுத்துருக்கேன். நீங்கள் ரைட்டும் எடுக்கலாம், லெஃப்ட் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் லெஃப்ட் எடுத்துருக்கேன். லெஃப்ட் எடுத்து அதே நடுவில் ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட் எடுத்துகிட்டு அப்படியே இழுக்கிறேன். இழுத்துட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட் எடுத்து அப்படியே இழுங்க. இழுத்துட்டு ஒரு லாக்கு. நான் கீழேயுமே எப்படி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சுற்றிட்டோமா, சுற்றிட்டு அப்படியே கீழே த்ரெட் இழுத்துட்டோம்னா வந்துடும். அப்படியே அதை பிடிச்சி ஒரு லாக்கு. ஓகேங்களா? இதே போல் தான் நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுக்கிற த்ரெட்டை மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுப்பீங்க. அதுக்கு அடுத்த வர இது ஃபுல்லாகவே நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு, ஓகேங்களா? பாருங்கள், லெஃப்ட்டை குத்தி நூலை சுற்றிட்டு வெளியே இழுத்து அப்படியே நடுவில் ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட்டு போயிட்டு ஒரு சுற்றி இழுத்து மறுபடியும் ஒரு லாக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. இதே போல் தான் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் இழுத்து லாக் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் தர்தோசி ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? தர்தோசி வச்சு ஒர்க் பண்ணும்போது, பீடு வச்சு ஒர்க் பண்ணும்போது, கத்தான பீட் வச்சு ஒர்க் பண்ணும்போது, அந்த மாதிரி எல்லா பீடுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டிச் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுக்காக தான் இது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். நம்மளோட போன கிளாஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பேக் போயிட்டு நம்ம கிளாஸை சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் அந்த கிளாஸை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட்டுட்ருக்கேன். பொறுமையாக போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துட்ட உடனே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். த்ரெட்டை கையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு புரியாது. பாருங்கள், நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்குன்னா இப்போது லெஃப்ட் நடுவில் ஒரு லாக்கு, ரைட்டு போயிட்டு நடுவில் ஒரு லாக்கு. ஓகேங்களா? அது போல் தான் போடணும். இப்போது பாருங்கள், லாக் பண்ணியிருக்கோம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு
ஒரு லாக்கு, இழுத்து ஒரு லாக்கு, மறுபடியும் ரைட்டு போயிட்டு இழுத்து ஒரு லாக்கு. சரிங்களா? நான் வந்து லீஃப் டிசைனில் வந்து போட்டிருக்கேன் மேடம். நான் வந்துட்டு இப்போ லீஃப் இதில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இதையே வந்துட்டு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவாக தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஷேப்ஸுமே போடணும், அது மட்டும் இல்லாமல் ஹோம்ஒர்க்குமே பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ஃபைலில் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கே வந்து ஒரு ஸ்டிச்சு மறந்து போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லி கொடுக்குறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் இலவசமான கோர்ஸ் தான். இதுக்காக எந்த ஒரு பேமெண்ட்டுமே சார்ஜ் பண்ணலை. ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நீங்கள் வந்து வாய்ஸுமே வந்து மியூட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாகவே நெருக்க தான் போடணும், கேப் விடக்கூடாது. சரிங்களா? எனக்கு வந்து அடியில் ஒரு நூல் வந்து கட்டாயிருக்கு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு லாக் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடியில் த்ரெட் எடுத்து ஃபஸ்ட்டு இருந்தே வந்துட்டு போடுற மாதிரி போட்டிருப்பேன். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த தப்பு ரொம்ப அதிகமாகவே வந்து வரும். ஏன்னா சில்க் த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுவும் இல்லாமல் லைட்டாக மாட்டினா கூட அறுந்து போயிடும். சரிங்களா? அது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. அது நார்மலாக வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆனவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே வரும். சரிங்களா? மறுபடியும் கீழே இழுத்து வந்து ஒரு லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே போல் தான், இது பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். சரிங்களா? இது போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி வந்துட்டு ஜரி த்ரெட்டாலேயோ இல்லை வேறு எதனா கலர்ஸாலேயோ நீங்கள் அழகாக அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது நான் லாக் பண்ணிவிட்டு செயின் போடுவேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக அப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லை லாக் பண்ணிட்டும் போடலாம். அது உங்களோட விருப்பம்தான். சரிங்களா? இதே போல் பொறுமையாக வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தான் வந்து நல்லா புரியும். நான் வந்து இப்போ லீஃப் ஃபில்லிங் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஷேப் வந்து உங்களுக்கு தோணுதோ அது வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி. ஓகேங்களா? பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லைனாலும் வேறு யாருக்காவது வந்துட்டு நம்ம சேனல் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் போடுங்க. லைக் எதுக்காக போட சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வேறு யாராவது வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமே நம்மளோட சேனல் வந்து அப்லோட் ஆகும், விசிபிளாக தெரியும். சரிங்களா? என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும். பாருங்கள், நான் லீஃப் கொடுத்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன். இப்போது இதை சுற்றி நம்ம செயின் கொடுத்துடலாம். ஓகேங்களா? செயின் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே போல் செயின் வந்து சுற்றி வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஸ்டிச் போட்டாலும் சரி, நீங்கள் என்ன ஃபில்லிங் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்துட்டு சுற்றி ஒரு செயின் கொடுக்கும்போது தான் அதனோட ஷேப் வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன ஸ்டிச் போட்டாலும் கண்டிப்பாக ஒரு செயின் போட மறக்காதீங்க. எல்லாமே வந்து உங்களோட ப்ராக்டிக்ஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது சோட்டி ஸ்டிச் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுவுமே வந்துட்டு ஒரு ப்ளவுஸுக்கு பார்ட்ரு கொடுக்குறீங்க அந்த மாதிரினா நம்ம கொடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சோட்டி தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்மளோட கிளாஸை வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரியும். சரிங்களா? ரெகுலராக நம்மளோட கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட கிளாஸில் வர வீடியோஸ் ரெகுலராக பார்க்க முடியும். அதே போல் ரெகுலராக வந்துட்டு நம்ம கிளாஸை வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து என்ன வருது அப்படின்ற இது வந்துட்டு உங்களுக்கு புரியும், தெரியும். சரிங்களா? டவுட்ஸ் வராமல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்கணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் வந்து செயின் போட்டு முடிச்சுட்டேன். நிறைய பேருக்கு என்னாட்டு இன்னுமே வந்து புரியல. பாருங்கள், நல்லா நான் வந்து தெளிவாக இருக்கும் என்னாட் போடும்போது. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். சரிங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிச்சிருக்குன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே என்ன மாதிரி ஒரு யூடியூபருக்கு ஒரு சின்ன ஊக்கமாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் போடுற ஷேப்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லீஃப் மாடலு, அதுக்கப்புறமேட்டு தாமரை போடுங்க. இதெல்லாம் வந்து ஃபில்லிங் தான். ஓகேவா? ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாமரை போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு இப்போது நடுவுலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் போட்டு ஃபில் பண்ணுங்கள். சேம் இதே போல் தான். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோஸ் வந்து பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு தாமரைக்கு சொன்ன மாதிரி அழகாக சைடில் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொண்டு போங்க. ஓகேங்களா? பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இதே போல் எடுங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேவா? இது வந்து ஷேப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க்குக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பாய்.